அனைவருக்கும் வணக்கம். பிஆர்பி பிஸ்னஸ் ப்ரொமோட்டர். இன்றைக்கு குழந்தையும் தெய்வமும் அதை பற்றி தான் நம்ம பதிவு போட போகிறோம். ரொம்ப முக்கியமான பதிவு, அதனால அனைவரும் தெரிஞ்சுக்கிறோம். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று அப்படின்றது நம்ம முன்னோர்கள் பழமொழி. குழந்தையும் தெய்வமும் ஏன் ஒன்று அப்படின்னு நம்ம சொல்ல போனா, குழந்தை தன்னுடைய தாயினுடைய வயிற்றில் பிரசவிக்கும் போது 7 மாசத்திலிருந்து இறைவன் அவர்களுக்கு உயிர் கொடுக்கிறாரு. உயிர் கொடுத்ததிலிருந்து அது இறைவனுடைய குழந்தையாத்தான் இருக்கு. இறைவனுடைய அருளால் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்துமே சுவப்பிரசவமா இருக்கும். இன்றைக்கு இருக்கின்ற காலங்களில் தான் நம்ம ஆப்ரேஷன் செஞ்சுட்டு அந்த பிறப்பையே நம்ம மருத்துவமாக கொண்டு போயிட்டோம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு அரபு நாடுகள் எல்லாம் சுவப்பிரசவம் தான் பண்ணணும். ஹாஸ்பிட்டல்ல சட்டமே ஏற்றிருக்காங்க. இந்த ஆப்ரேஷன்னா அந்த குழந்தைக்கு தன்னுடைய செயல்பாடுகள் சுவப்பிரசவமா பிறக்க முடியாத சூழ்நிலையில 3-4 டாக்டர் இணைஞ்சு முடிவு பண்ணி தான் ஆப்ரேஷனே பண்ணுவாங்க. அந்த மாதிரி சட்டம் ஏற்றிருக்காங்க. ஆனா நம்ம நாட்டில் அப்படி ஒரு சட்டம் இல்லை. அதனாலதான் சுவப்பிரசவத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் இறைவனுடைய அருளால் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதனால குழந்தை முதல்ல என்றைக்கு இப்ப பிறந்து 1 வயசு 2 வயசு 3 வயசு ஆகி குழந்தை பிறந்திருந்து என்னைக்கு போய் பேசுதோ, முதல்ல அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிற முக்கியமான விஷயம். இந்த கண்டென்ட்ல சாமி அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்த இப்பதான் நம்ம சொல்லணும். என்னன்னு கேட்டா, குழந்தை பிறந்து என்னைக்கு அதனுடைய ஃபுல்லா விவரங்கள் எல்லாம் தெரிந்து பொய் சொல்ல ஆரம்பிக்கும். பொய் சொல்ல ஆரம்பிக்கும் போது அது கர்மா ஸ்டார்ட் ஆயிடும். கர்மா ஸ்டார்ட் ஆயிடும்னா இறைவன் குழந்தைகிட்ட வெளியாயிடும். அப்ப என்ன காரணம்னா, குழந்தைகள் பொய் சொல்ல ஆரம்பிச்சோடனே கர்மா ஸ்டார்ட் ஆயிடும். கர்மா ஸ்டார்ட் ஆயிடனே இறைவன் குழந்தையை பாதுகாக்கிற இடத்துல இருந்து அவர் விளைக்கிறது. அப்புறம் குழந்தைகள் எப்ப இறைவனை தேடுதோ அப்போ குழந்தைகளுக்கு அனுக்கிரகம் சொல்லுவாங்க. அவங்களுடைய பாவங்கள் கர்மங்கள் எல்லாமே செயல்படும். சரிங்களா? முக்கியமா குழந்தையும் தெய்வமும் ஏன் ஒப்பிட்டு பேசுறோம்னா, இதான் குழந்தையை அதுக்கு என்னைக்கு பொய் பேச ஆரம்பிக்குதோ அன்னைக்கு இறைவன் தன்னுடைய பாதுகாப்புல இருந்து விடுபட்டு விடுவார். அதுவரையும் குழந்தைய குழந்தை தெய்வமா தான் நம்ம கும்பிடணும், தெய்வமா தான் பார்க்கணும். இதுதான் இன்னைக்கு உள்ள கண்டென்ட். ஐயா அவர்கள் அதை பத்தி தான் இன்னைக்கு பேசியிருக்காங்க. தொடர்ந்து கேளுங்க. இந்த ஆன்மீகம் தொடர்ந்து நின்றுட்டே இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பிஆர்பி பிசினஸ் கற்றுக் கொடுத்துருக்கோம். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது எப்படி, எதன் அடிப்படையில் அப்படி சொல்றாங்க? சிவாய சிவோ. குழந்தை தாயின் வயிற்றில் கர்ப்பத்தில் இருக்கும்போது 7வது மாதத்திலே பிரம்மனுடைய விதி எழுதப்படுகிறது. 9வது மாதத்தில் அந்த விதிக்கு ஏற்ப உயிர் உண்டாக்கப்படுகிறது, இறைவனால் உண்டாக்கப்படுகிறது. இந்த கான்செப்டை வச்சு குழந்தை பிறக்கும் போதே இறைவனுடைய அருளோடு பிறக்கும். இறைவன் அருள் இருந்தால் தான் உங்களுக்கு குழந்தை அந்த சுகப்பிரசவம் சொல்கிறாங்க, அது நல்லபடியாக நடக்கும். அதாவது இறைவன் அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. அதான் அன்பே சிவம் அருளே தவம்னு சொல்கிறாங்க. அன்பு தான் இறைவன். அன்பு இல்லாமல் இறைவன் கிடையாது, இறைவன் இல்லாமல் உயிர் கிடையாது. எல்லா உயிர்களுக்கும் தலைவன் இறைவன் தான். சிவபுராணம் சொல்லியிருப்பாங்க, புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாகி பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராய் முனிவராய் தேவராய் அப்படிங்கிறது இத்தனை பிறவிகள் ஒன்று மாணிக்கவாசகர் சிவபுராணத்தை சொல்லியிருக்கார். 84 100,000 பிறவிகள், டோட்டலி 84 லட்சம் பிறவி. எல்லாரும் 84 லட்சம் பிறவியில் எடுத்ததான் ஆகும்.
அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ 84 லட்சம் பிறவிகள் எடுக்கும்போது அப்போ அவன் என்று ஒரு அணுவும் வசியாங்கிற சொல்லுக்கு ஏற்ப ஒரு ஆதிங்கிறது இறைவன் நம்மளை மேலிருந்து நம்மளை ஆட்டி வைக்கிறார். பம்பரம் நம்ம கயிறு இறைவன். அவருக்கு எழுதின எழுத்துக்கேற்ப, அதாவது விதிக்கேற்ப நம்மளோட செயல்கள் நடவடிக்கைகள் எல்லாமே மாறும். விதியையும் வெல்லலாம், அறிவு கொண்டு பக்தி கொண்டு வெல்லலாம். இதுலேயும் அந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. விதியை வெல்லலாம், அறிவின் துணை கொண்டு பக்தியின் துணை கொண்டு. நம்ம சிவாய்.